Okay, break-even analysis. Okay, first break-even analysis and with the break-even analysis, we start to consider the effects of the future profits caused by the changes in the elements such as the fixed and variable cost and sales price and the volumes. If we last class fixed cost and variable cost and total cost and the curves okay. This type of analysis is also referred to as cost volume profit analysis. In Islam, CVP analysis and Islam, cost profit or volume analysis or profit analysis and Islam. Okay. இப்போ பிரேக் ஈவன் அனாலிசிஸ் என்ன சொன்னீங்கன்னா உங்களோட டோட்டல் ரெவென்யூ டோட்டல் காஸ்டும் எங்க ஈக்குவலா இருக்கோ அந்த பாயிண்ட் தான் சொல்லுவோம் என்னது பிரேக் ஈவன் அனாலிசிஸ். என்ன சொல்றேன், உங்களோட டோட்டல் ரெவென்யூவும் டோட்டல் காஸ்டும் எங்க ஈக்குவலா இருக்கோ அந்த பாயிண்ட் தான் சொல்லுவோம் என்ன பிரேக் ஈவன் அனாலிசிஸ் பாயிண்ட் சொல்லுவோம். விளங்கிச்சா? இப்ப நான் சொல்றது in the practice the terms break even analysis and CVP analysis, அதாவது cost volume profit analysis, tend to be used interchangeably. The term break even analysis is misleading since it implies that the focus of the analysis is the break even point, the level of activity which produce neither profit or loss. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன் மொத்த வருமானம் அதாவது டோட்டல் ரெவன்யூ டோட்டல் காஸ்டும் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப அந்த ஈக்குவலா இருக்க இடத்துல வந்து எங்களோட ப்ராஃபிட் என்ன இருக்கு, ஜீரோவா இருக்கு. அதாவது லாபமும் இல்ல நட்டம் இல்லாத பாயிண்ட் தான் சொல்லுவோம் என்ன பிரேக் ஈவன் அனாலிசிஸ் சொல்லுவோம். கிளியரா இது? ஓகே, நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? ஓகே ஓகே, அதாவது அந்த இடத்துல அதாவது உங்களோட மொத்த வருமானம் டிஆர் டோட்டல் ரெவன்யூவும் டோட்டல் காஸ்டும் வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரொடியூஸ் பண்ற அளவை தான் சொல்லுவோம் என்ன பிரேக் இவன் பாயிண்ட் என்று சொல்லுவோம். ஓகே, கிளியரா இது பரிமளா? Yes sir. Okay. Thank you. Okay, the level of activity which neither profit or loss. You will see this chapter that the scope of the CVP, the cost volume profit analysis, is much wider than this. Cost volume profit analysis is defined in CMA's terminology as the study of the effects of the future profit of changes in fixed cost and variable cost and selling price and quantity and mix. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஏற்படுற சேஞ்சஸ் வந்து உங்களோட காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வருது என்றது சொல்றதுனா காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ் or CVP analysis involves a number of useful calculations. Okay, CVP analysis பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து நம்பர் ஆஃப் கால்குலேஷன்ஸ் யூஸ்ஃபுல் பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கு. ஒன்று வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். நாங்க எந்த இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன் லாபமும் இல்லாம லாபமும் இல்ல நட்டம் இல்லாத நிலைமையில ஒரு ஆர்கனைசேஷன் நாங்களோட ப்ரொடியூஸை மேற்கொள்ளணும்னு சொன்னிச்சுன்னு சொன்னா அது எந்த அளவு ப்ரொடியூஸ் மேற்கொண்டா நல்லா என்று சொல்றதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லுவோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன் எப்பயும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண அப்புறம் பிரேக் ஈவன் பாயிண்ட பார்க்காது. அதாவது ஒரு உற்பத்தியை செய்யறதுக்கு முதல்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முதல்ல எங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னன்றத ஃபோகாஸ்ட் பண்ணணும். அப்ப எங்களுக்கு இவ்வளவு காஸ்ட் வரும், நாங்க பட்ஜெட் பண்ணுவோம். எங்களுக்கு பிக்ஸ் காஸ்ட் இவ்வளவு, வேரியபிள் காஸ்ட் இவ்வளவு. அப்ப ஒரு யூனிட் நாங்க எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ண போறோம்னு சொன்னா அப்ப அந்த ஆர்கனைசேஷன் எவ்வளவு மேக்சிமம் ப்ரொடியூஸ் பண்ணினா அந்த ஆர்கனைசேஷனுக்கு லாபம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப நீங்க எல்லாம் ஒரு பட்ஜா சேர்ந்து டிஷர்ட் அடிக்கிறீங்க. சரியா, ஒரு டிஷர்ட் அடிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு டிஷர்ட் 2 டிஷர்ட் அடிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு ஹை காஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா, ஒரு 3000 4000 5000 அப்படி சொல்லுவாங்க. இதே எல்லாம் பட்ஜெட்ல இருக்க ஒரு 50 பேர் சேர்ந்து அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஷர்ட்டுக்கான காஸ்ட் வந்து என்ன இருக்கும், ஒரு 1000 rupees-ஓட வந்து. கிளியர்? அப்ப அது என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் அண்ட் வேரியபிள் டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட்ன்றது வேரியபிள் காஸ்ட்ன்றது எல்லாமே ஒரு ப்ரொடக்ஷன்ல இருக்கு. நீங்க ப்ரொடக்ஷன் செய்வீங்களோ இல்லையோ சில காஸ்ட்கள் வந்து ஃபிக்ஸ்ட் ஆனது.
அப்ப அது எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணணும் பார்ப்பாங்க கிளியரா. அப்ப ஒரு ஆர்கனைசேஷன் வந்து தான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முதல்ல எவ்வளவு யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா எங்களுக்கு லாபம் இல்லை நட்டம் இல்லாத பாயிண்ட் வருது என்றது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து முதல் ஃபோக்கஸ் பண்ணு. கிளியரா இப்ப நான் சொல்றது? Are you all clear? Clear, sir. Okay. அப்ப Yes, sir. ஓகே பிரேக் ஈவன் அனாலிசிஸ் என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு யோசிச்சிருந்தா அப்ப முதலே ப்ரிடிக்ட் பண்ண கால்குலேஷன் போட்டு பார்க்கும். அப்ப எவ்வளவு நாங்க ப்ரொடியூஸ் பண்ணினோம்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நல்லா என்று சொல்லி பார்க்கும். அப்ப அதுக்கு பாக்குற பாயிண்ட் தான் சொல்றது என்ன சிவிபி அனாலிசிஸ் அல்லது பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லுவோம். ஓகே காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் ஓ பிரேக் ஈவன் பாயிண்ட். Okay. அப்ப இதுதான் சொல்றதுன்னு as well as the understanding of two charts. First one is a break even chart and also profit volume chart. First one வந்து பாத்தீங்கன்னா சொன்னா contribution. எப்படின்னா contribution find பண்ணணும்னு சொன்னா சேல்ஸ் வேல்யூல அதாவது செல்லிங் பிரைஸ் per unit என்னது selling price per unit minus selling price per unit minus variable cost. Selling price per unit minus variable cost. அப்ப selling priceல என்ன சொல்லி variable cost டிடக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க எடுத்து கொடுங்க. Okay, contribution equals sales value, selling price per unit minus variable cost. Okay, next is a next is break even point. How to calculate the break even point? First one is a break even point and என்னென்ன பாப்போம். Okay, break even point and என்னென்ன பாப்போம். Okay, and the important concept for the decision makers is break even at the level of zero sales. The company's total contribution will be zero. Therefore, they will make a total loss or equal to the level of their fixed cost. Okay, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அந்த ஒரு ஆர்கனைசேஷன் பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன ஃபார்முலா சொல்லிருக்கேன் fixed cost divided by contribution per unit. அப்ப இந்த contribution per unit எப்படி காணணும்னு பாத்தீங்களா? இந்த contribution per unit எப்படி காணணும்னு பாத்தீங்களா?
contribution per unit எப்படி காணுவாங்கன்னு சொன்னீங்கடா selling price variable cost selling price per unit ல இருந்து variable cost கழிக்கும் இந்த பார்த்த ஞாபகம் இருக்க contribution equal selling value minus variable cost இது கிளியரா உங்களுக்கு எல்லாரும் கிளியரா Yes, sir. Clear. Okay. Okay. அப்ப அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இதுல மீனிங் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்னு சொன்னீங்கன்னு சொன்னா என்ன மீனிங்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு யூனிட்டையும் நாங்க அப்ப அதுல இருந்து கழிச்சு விட்டா வரது என்னன்னு சொன்னா கண்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படின்னு சொன்னா என்ன இதுல மீனிங்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு யூனிட்டை சேல்ஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்னத்தை கவர் பண்ணுமென்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்னத்தை கவர் பண்ணும் சொல்லுங்க பாபா செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சு விட்டீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் காஸ்ட்ல ரெண்டு வகையான காஸ்ட் தான் இருக்குது என்ன காஸ்ட் ரெண்டு வகையான காஸ்ட் இருக்கு ஃபிக்ஸ் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் ஓகே அது கிளியரா அப்ப அந்த ஆர்கனைசேஷன் செல்லிங் பிரைஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சு விட்டுச்சுன்னு சொன்னா மிச்சம் எல்லாம் இருக்குது என்ன இருக்கு Fixed cost. அப்ப ஒரு யூனிட்டை வந்து ஒரு யூனிட்டுக்கான ஃபிக்ஸ் காஸ்ட்டை எடுக்குது அது விளங்கிச்சா ஓகே துஷாந்தன் விளங்கிச்சா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இதுக்கு கணக்கு விளங்க இருக்குது ஓகே என்னன்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன் டோட்டல் காஸ்ட்ல 2 டைப்ஸ் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ் காஸ்ட் அப்ப ஒரு ஆர்கனைசேஷன் என்ன செய்யும்னு சொன்னீங்கன்னு சொன்னா அப்ப ஒரு யூனிட்டை சேல்ஸ் பண்ற நேரம் என்ன சொல்லுது கண்ட்ரிபியூஷனை தான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுது என்ன ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு யூனிட்டை சேல்ஸ் பண்ற நேரம் ஃபர்ஸ்ட் என்னத்தை கவர் பண்ணுது கண்ட்ரிபியூஷன் அந்த கண்ட்ரிபியூஷன் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பாருங்க சேல்ஸ் வேல்யூல இருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சு விட்டு வரதான் கண்ட்ரிபியூஷன் சொல்றோம் இந்த மீனிங் என்னன்னு சொன்னீங்களா ஒரு காஸ்ட்ல 2 டைப்ஸ் இருக்குது வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸ் காஸ்ட் அப்ப நீங்க ஒரு யூனிட்டை சேல்ஸ் பண்ற நேரம் அதுல இருக்க வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா மிச்சம் பாரது என்ன இருக்கும் ஃபிக்ஸ் காஸ்டா இருக்கும் அது கிளியரா விளங்குது உங்களுக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்றீங்க அப்போ ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்றீங்கன்னா அதோட ரியல் மீனிங் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கான செலவழிச்ச காசு அதன் மூலம் ரிகவர் பண்றீங்கன்னு மீனிங் அது விளங்குதா எஸ் சார் நான் சொல்றவங்களுக்கு விளங்குதா இப்போ நீங்க ஒரு யூனிட்டை சேல்ஸ் பண்றீங்க நான் சொல்றேன் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பிரெட்டை வந்து நான் என்ன செய்ய போறேன் 100 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்ப அந்த 100 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னா அந்த பிரெட்டை செய்யறதுக்கு செலவு வந்திருக்கும் ஒரு ஃபிக்ஸ் காஸ்டும் வந்திருக்கும் வேரியபிள் காஸ்டும் வந்திருக்கும் அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த பிரெட்டை விற்கிற நேரம் 100 ரூபாய் அந்த ஒரு பிரெட்டின பிரைஸ் சொன்னா பிரெட்னா 12 பிரைஸ் 100 ரூபான்னு சொன்னா அதுல இருக்க வேரியபிள் காஸ்ட்டை நான் கழிக்கிறேன் முதலாவது வேரியபிள் காஸ்ட்னா என்னன்னு சொன்னீங்கன்னா யூனிட்ஸ் கூட அதுல செலவுகள் கூடும் அதான் வேரியபிள் காஸ்ட் அப்ப அதை கழிச்சு விட்டேன்னு சொன்னா அந்த 100 ரூபாய் பிரைஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சு விட்டேன்னா மிச்சமெல்லாம் என்ன இருக்கு ஃபிக்ஸ் காஸ்ட் அது விளங்கிச்சு இப்ப நான் சொன்னது ஃபிக்ஸ் காஸ்டும் அதுக்குள்ள இருக்க ப்ராஃபிட்டும் ஒரு யூனிட்டுக்காண்டி நான் வச்சு விற்கிற ப்ராஃபிட்டும் அது விளங்குதா ஓகே அப்ப நான் சொல்ற விளங்கிச்சு அது அந்த யூனிட்டுக்கான ப்ராஃபிட்டையும் நான் வச்சு விற்பேன் அப்ப வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் கழிச்சு விட்டேன்டா என்கிட்ட வாரது என்ன ஃபிக்ஸ் காஸ்ட் அப்ப ஒரு யூனிட் நான் சேல்ஸ் பண்ணினேன்னு சொன்னா எனக்கு முதல் கவர் ஆகுறது என்னது ஃபிக்ஸ் காஸ்ட்டை தான் ஒரு ஆர்கனைசேஷன் என்ன செய்யும் கவர் பண்ணு அது விளங்குதா ஒரு யூனிட்டை ஒரு ஆர்கனைசேஷன் வந்து விற்கிற நேரம் ஃபர்ஸ்ட் என்னதை கவர் பண்ணணும்னா ஃபிக்ஸ் காஸ்ட்டை அப்ப ஃபிக்ஸ் காஸ்ட்டை ஏன்னு சொன்னா நீங்க யூனிட் 0வா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு ஒரு காஸ்ட்ன்றது வேற ஒரு ரெண்ட் பே பண்ண வேண்டியிருக்கு அல்லது ஸ்டாஃபுக்கு சேலரி பே பண்ண வேண்டியிருக்கு இதுலதான் சொல்ல வேண்டியது ஃபிக்ஸ் காஸ்ட் நீங்க யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணீங்களோ இல்லையோ சில காஸ்ட்கள் என்ன செய்யும் கம்பல்சரியா வரும் அப்படியான காஸ்ட்டை தான் என்ன செய்வோம் ஃபிக்ஸ் காஸ்ட்னு சொல்லுவோம் சரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு லாபம் இல்லாட்டியும் பரவாயில்ல அந்த ஆர்கனைசேஷன் என்ன யோசிக்கும்னு சொன்னா தனக்கு வரக்கூடிய ஃபிக்ஸ் காஸ்ட்டை சரி கவர் பண்ண பார்க்கும் அது கிளியரா விளங்கிச்சா நான் சொல்றது மிதுஷா விளங்கிச்சா ஓ சார் அனிதா yes sir connection lost ஆயிடுச்சு ஓகே பரிமளா விளங்கிச்சா ஓ சார்
ஓகே. அப்புறம் ஆர்கனைசேஷன் ஒரு யூனிட்டை வந்து சேல்ஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் என்னத்தை கவர் பண்ண விரும்புவோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்னதை கவர் பண்ண விரும்பும் ஃபர்ஸ்ட் வந்து பிக்ஸ் காஸ்ட்டை தான் கவர் பண்ணும். ஏன்னு சொன்னா சில கம்பல்சரியான எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அப்ப அதை சரி கவர் பண்ணினா அந்த ஆர்கனைசேஷனுக்கு லாபமும் இருக்காது நட்டமும் இருக்காது. பிளஸ் அது எப்படின்றது நாங்க முதல்ல பார்ப்போம். அப்ப அதுக்கு கணக்கை பார்த்துட்டு வந்ததான் இந்த தியரி கான்செப்ட் விளங்கும். ஓகே. At the concept for the decision makers is a break even. At the level of zero sales, the company's total contribution will be zero. அப்ப அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்கனைசேஷனுக்கு வந்து ப்ராஃபிட்டும் இல்ல லாபம் இல்ல நட்டமும் இல்ல. அப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட் காண்ற ஃபார்முலா என்னன்னு சொன்னோம், டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட கன்ட்ரிபியூஷன் per யூனிட்டால் டிவைட் பண்ணிவிட்டா சரி. கன்ட்ரிபியூஷன் per யூனிட் அப்படி காணும்னு சொன்னா the selling price per unit மைனஸ் வேரியபிள் காஸ்ட்னு சொன்னேன். கிளியரா? அப்ப இந்த இடத்துல வந்து எங்களுக்கு லாபமும் இருக்காது நட்டமும் இருக்காது, ஜீரோவா இருக்கு. ஓகே, எங்களோட ப்ராஃபிட் என்ன இருக்கும், ஜீரோவா இருக்கும். So therefore they will make a total loss equal to the level of their fixed cost. The sales revenue grow, the contribution will grow and start to cover the fixed cost. Eventually the point will be reached where neither profit or loss is made. This is the break-even point. At this point the total contribution must exactly match the fixed cost. இப்போ பாத்தீங்கன்னா சொன்ன இந்த break-even pointல total contribution வந்து exactly என்னத்துக்கு மேட்சா இருக்கும்னு சொன்னீங்கன்னு சொன்னா total fixed costக்கு ஈக்குவலா இருக்கும். Any additional contribution made above this level point constitute profit. If we know how much contribution is earned from each unit sold, then we can calculate the number of units required to break even as follows. Okay, இப்போ பாப்போம். இப்போ சின்ன கணக்கு மாதிரி சொல்றேன். For example, suppose that an organization manufactures a single product incurring a variable cost of $30 per unit. $30 per unit, and the fixed cost is $20,000 per month. Okay, 20,000 fixed cost அவ்வளவு இருக்குது, $20,000 per month ஒரு மாதத்துக்கு. If the product selling price sells for $50 per unit, ஒரு யூனிட் அவ்வளவுக்கு விற்கிறாங்க $50, அதுல இருக்க அந்த ஒரு யூனிட்டுக்கான வேரியபிள் காஸ்ட் அவ்வளவு $30, ஒரு ஃபிக்ஸ் காஸ்ட் ஒரு மந்த்துக்கு அவ்வளவு வருது 20,000. ஓகே, then the break-even point can be calculated as follows. The break-even point equal fixed cost எவ்வளவு இருக்குது 20,000 divided by selling price per unit எவ்வளவு இருக்கு 50 rupees per unit. அந்த யூனிட்டை நாங்க சேல்ஸ் பண்றதுக்கான வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருக்குது $30. அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா இதுல இருந்து $50 இருந்து $30 போச்சுன்னா மிச்சம் $20. இதுக்கு பேர் தான் என்னது, செல்லிங் பிரைஸ், சாரி அதாவது என்ன, fixed cost per unit. அது விளங்கிச்சா நான் சொல்றது, விளங்கிச்சா? Yes sir. இப்போ நான் சொன்ன காஸ்ட்ல 2 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோம், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ் காஸ்ட். அப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து வேரியபிள் காஸ்ட் 30 ரூபா, ஆனா அந்த யூனிட் எவ்வளவுக்கு விற்கிறாங்க 50 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு சொன்னா அப்ப 50 ரூபாயில இருந்து 30 ரூபாய் போனோம்னா மிச்சம் 20 ரூபாய் என்னது ஃபிக்ஸ் காஸ்டா இருக்கு, ஒரு யூனிட்டுக்கான ஃபிக்ஸ் காஸ்ட். இது கிளியரா? ஒரு யூனிட்டுக்கான ஃபிக்ஸ் காஸ்டா என்னது 20 rupees. அப்போ ஒரு யூனிட்டுக்கான ஃபிக்ஸ் காஸ்ட் 20 rupees. எங்களுக்கு டோட்டலா வர ஃபிக்ஸ் காஸ்ட் மேல போட்டிருக்காங்க, ஒரு மந்த்துக்கான டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் அவ்வளவு மேல தந்திருக்காங்க. விளையிச்சா? மேல தந்திருக்காதுன்னா ஒரு மந்த்துக்கான டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட். எங்களுக்கு கீழே வந்து வாரது என்னது, ஒரு யூனிட்டுக்கான ஃபிக்ஸ் காஸ்ட். ஒரு யூனிட்டுக்கான ஃபிக்ஸ் காஸ்ட் 20 rupees. அப்ப 20,000 20 rupees டிவைட் பண்ணா அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லுது, 1000 units per month ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து லாபம் இல்லாம நட்டம் இல்லாம உழைக்கணும்னு சொன்னா எவ்வளவு யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணா காணும், 1000 units ப்ரொடியூஸ் பண்ணா காணும். இது கிளியரா உங்களுக்கு? இது விளங்கிச்சா? என்ன நான் கிராஃப்ல வச்சு விளங்கப்படுத்துறப்பதான் இன்னும் கிளியரா விளங்குது. ஓகே, இதுல யாருக்கு டவுட் இருக்கா? பரிமளா? இல்ல சார். அனிதா? பிரசாந்த்? இல்ல சார். ஓகே, அப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ் எப்படி பார்க்கிறது, ஃபிக்ஸ் காஸ்ட் டிவைடட் பை கண்ட்ரிபியூஷன் per யூனிட், அதாவது செல்லிங் பிரைஸ் per யூனிட் மைனஸ் செல்லிங் வேரியபிள் காஸ்ட் per யூனிட். கிளியரா? அப்ப இதுல இருந்து கழிச்சு விட்டா வாரதா என்னன்னு சொல்லுவோம்,
contribution per unit னு சொல்லுவோம். இது ஓகே தானே? இதுல யாருக்கு டவுட் இருக்கா? இத சேஞ்ச் பண்றேனே. ஓகே? Okay. Then is a margin of safety. சரியா? margin of safety னா ஆர்கனைசேஷன் எவ்வளவு சேல்ஸ் பண்ணலாம்னு எக்ஸ்பெக்டட் பண்ற சேல்ஸுக்கும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்குமான இடையிலான வித்தியாசத்தை தான் சொல்றது என்னது? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஏன் பிரேக் ஈவன் பாயிண்ட்ல உங்களுக்கு லாபம் இருக்காது, நட்டம் இருக்காது. அது கிளியரா? அப்ப பாப்போம், உங்க கிராஃப காட்டிட்டு நான் வரேன். ஓகே, இந்த கிராஃப்லங்க உங்களுக்கு நான் காட்டுற கிராஃப், இந்த கிராஃப்லங்கதா? Yes, sir. ஓகே, எல்லாருக்கும் இந்த கிராஃப்லங்கதா? இது இந்த பாருங்க, இந்த மவுஸ் கர்சர் பாயிண்ட் பாருங்க, நான் காட்டுற இந்த கர்சர் பாயிண்ட் இருக்கா இல்லையா? இது சென்டர் பாயிண்ட்ல வந்து கிராஃப்ல போது பாருங்க. இத சொல்லுவோம் என்னது? இத சொல்லுவோம் என்னது? டோட்டல் ரெவென்யூ லைன் என்று சொல்லுவோம். ஓகே, அதாவது சேல்ஸ் ரெவென்யூ லைன் என்று சொல்லுவோம். இந்த லைன் பாருங்க, 0 யூனிட்ஸ் இருக்கிற நேரம், 0 யூனிட்ஸ் இருக்கிற நேரம், 0 யூனிட்ஸ் இருக்கிற நேரம் பாருங்க, அங்க ரெவென்யூ என்ன இருக்கு? 0வா இருக்குது. அப்புறம் என்ன நடக்குது? இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னு சொன்னா யூனிட்ஸ் வரும், மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? காஸ்ட் வரும். ஓகே, அப்படியும் போடுவாங்க. ஓகே, மேல இந்த சைடு வந்து காஸ்ட் வரும், இந்த சைடு வந்து என்ன செய்யும்? காஸ்ட் வரும் அல்லது ப்ராஃபிட் வரும். ஓகே, காஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட் அதெல்லாம் இந்த சைடு போடுவாங்க. இந்த சைடுல, அதாவது YHல, Y ஆக்சிஸ்ல, X ஆக்சிஸ்ல என்ன போடுவாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா யூனிட்ஸா போடுவாங்க. அப்படி யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன? டோட்டல் ரெவென்யூ லைன் சொல்லுவாங்க. இது என்னது? டோட்டல் ரெவென்யூ லைன். அதாவது யூனிட்ஸை நீங்க கூட கூட ப்ரொடியூஸ் பண்ண உங்களுக்கு ரெவென்யூ என்ன செய்யும்? கூடிட்டு போகும். யூனிட்ஸை நீங்க கூட ப்ரொடியூஸ் பண்ண என்ன நடக்க போகுது? உங்களோட இதுவும் என்ன செய்ய போகுது? ரெவென்யூ என்ன செய்ய போகுது? கூடிட்டு போகுது. ஓகே, இப்ப நீங்க கூட யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சரியா, கூட யூனிட்ஸ் இது 200 யூனிட், இது 3 zeros தந்திருக்கணும். ஓகே, இது 3 zeros பாருங்க வாரேன். இதுல பாத்தீங்கன்னா 90,000, இது 80,000, இது 70,000, இது 60,000, இது 3 zeros இது ஆக்கியிருக்கு. கிளியரா? இது வந்து யூனிட்ஸ் தந்திருக்காங்க. அப்ப நீங்க பாருங்க, 200 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 என்ன செய்ய போகுது? உங்களுக்கு காஸ்ட் வர போகுது. ஓகே, ரெவென்யூ வர போகுது. 200 யூனிட்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, 200 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, இது விளங்குதா? 200 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணா உங்களுக்கு அவ்வளவு ரெவென்யூ கிடைக்க போகுது? 10,000. ஏன் இது ரெவென்யூ லைனா இல்லையா? இந்த லைன் என்னது? டோட்டல் ரெவென்யூ லைன். இது விளங்குதா? இது என்னது? டோட்டல் ரெவென்யூ லைன். அப்ப 200 யூனிட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வர ரெவென்யூ 10,000. 400 யூனிட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா உங்களுக்கு வர ரெவென்யூ பாருங்க எவ்வளவு? 20,000. 600 யூனிட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரது எவ்வளவு? 40,000. 800 யூனிட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா உங்களுக்கு வர காஸ்ட் எவ்வளவு? சாரி, ரெவென்யூ எவ்வளவு? 40,000. 100,000 யூனிட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா உங்களுக்கு வர ரெவென்யூ எவ்வளவு? 50,000. விளங்கிச்சா? அப்ப பாருங்க, இப்ப பாருங்க, உங்களோட யூனிட்ஸ் கூட கூட ப்ரொடியூஸ் பண்ணா உங்களோட சேல்ஸ் ரெவென்யூ என்ன செய்யுது? கூடுது. இது விளங்குதா உங்களுக்கு நான் சொன்னது? எல்லாருக்கும் ஓகே? இது கிளியரா இருக்கு நான் சொல்றது? Okay, sir. ஓகே, யாருக்கா விளங்காம இருக்க பரிமேலா? எஸ் சார். விளங்கிட்டா இது? ஓகே, அப்ப நீங்க யூனிட்ஸை கூட கூட ப்ரொடியூஸ் பண்ணா உங்களோட சேல்ஸ் ரெவென்யூ என்ன செய்யுது? கூடுது. அடுத்து பாத்தீங்கன்னா இது ஃபிக்ஸ் காஸ்ட். இது என்ன சொல்லுவோம்? ஃபிக்ஸ் காஸ்ட். லாஸ்ட் கிளாஸ் பார்த்துனாங்க. ஃபிக்ஸ் காஸ்ட் கர்வ் என்ன இருக்கும்? நீங்க 0 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 20,000 தான் காஸ்ட். 200 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் வரப்போகுது? 20,000. 400 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் பாருங்க 20,000 தான். 600 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் என்ன? 20,000 தான். 800 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் எவ்வளவு காஸ்ட் வரப்போகுது? 20,000. 1000 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் எவ்வளவு வரப்போகுது? 20,000. அப்ப பிக்ஸ் காஸ்ட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எவ்வளவுதான் யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் காஸ்ட்ன்றது இருக்கு. அதுதான் என்ன சொல்லுவாங்க? பிக்ஸ் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரெண்டுக்குமான கேப். ஓகே, இது பாருங்க, இந்த 0க்கும் இந்த 20க்குமான இந்த கேப்பை தான் சொல்றது என்ன?
ஃபிக்ஸ் காஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, பாருங்க நான் இதுல வச்சு வித்தியாசமான லைன்ல காட்டுறேன். ஷேப்ஸ் இது விளையாச்சா? ஃபிக்ஸ் காஸ்ட் உங்களுக்கு நான் இப்ப காட்டின விளங்குதா? Oh, sir. ரெட் கலர்ல காட்டுறேன். ஓகே, ஷேப் ஆஃப் தி அவுட்லைன். ஓகே, இப்ப ஃபிக்ஸ் காஸ்ட் விளங்குதா இதுல? ஓகே, இங்க பாருங்க ஃபிக்ஸ் காஸ்ட்ன்ற பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன், அப்ப இது ரெண்டுக்குமான இடையான வித்தியாசத்தை சொல்லுவேன் ஃபிக்ஸ் காஸ்ட். அப்ப நீங்க 0 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் 20,000 தான், 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் 20,000 தான், 400 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் 20,000 தான். அப்ப ஃபிக்ஸ் காஸ்ட் என்ன சேஞ்ச் ஆகுமா? யூனிட்ஸை நீங்க கூட ப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு ஆர்கனைசேஷன் அது சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. பிள்ளைங்க அதை தான் என்னன்னு சொல்லுவோம், ஃபிக்ஸ் காஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க பிசினஸா ரன் பண்ணீங்களோ இல்லையோ, ஒரு ரெண்டுக்கு ஒரு பில்டிங் எடுத்து வச்சிருந்தா பே பண்ணணும், ஸ்டாஃபுக்கு சேலரி பண்ணணும். இப்போ குவாரண்டைனுக்கு பாருங்க, இப்போ ஐடிஎம் வந்து பில்டிங் எடுத்து வச்சிருக்கோன்னு சொன்னா அந்த பில்டிங்க்கு பே பண்ணணும், ஸ்டாஃபுக்கு சேலரி பே பண்ணணும். அப்ப இது எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஃபிக்ஸ் காஸ்ட். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிச்சோமோ இல்லையோ, உங்களோட சர்வீஸ் நடந்துச்சோ இல்லையோ, சில இதில் பே பண்ணி தான் ஆகணும். அப்ப இப்படியான இதுல சொல்லுவோம் என்ன, ஃபிக்ஸ் காஸ்ட்னு சொல்லுவோம். அப்ப நாங்க யூனிட்ஸோ ப்ரொடியூஸ் பண்ணோமோ இல்லையோ சரியா, பட் அந்த காஸ்ட்ன்றது சில இதில் இருக்கும் ஒரு யூனிட்டுக்கான. இது கிளியரா உங்களுக்கு நான் சொன்னது? இதுல யாரு கடவுட் இருக்கா? ஓகே, அடுத்த பாருங்க டோட்டல் காஸ்ட் லைன் இங்க இருந்து போகுது. பாருங்க டோட்டல் காஸ்ட் லைன் பாருங்க இப்படி போகுது. அந்த மவுஸ்ல கர்சர் பாயிண்ட் பாருங்க, டோட்டல் காஸ்ட் பாருங்க, யூனிட் 0 இருக்க நேரம் 20,000, 200 இருக்க நேரம் பாருங்க இந்த அளவு காஸ்ட். சரி, இந்த பாயிண்ட் 400 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா உங்களுக்கு காஸ்ட் இவ்வளவு. சரியா, 600 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா இவ்வளவு காஸ்ட், 800 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா இவ்வளவு காஸ்ட், 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா உங்களுக்கு அவ்வளவு 50,000 காஸ்ட், டோட்டல் காஸ்ட். சரியா, 1200 ப்ரொடியூஸ் பண்ணா உங்களுக்கு அவ்வளவு காஸ்ட், இவ்வளவு காஸ்ட் வருது. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குதா? ஓகே, அப்ப இது என்னது பாருங்க, டோட்டல் காஸ்ட் வந்து பாருங்க இப்படி போயிட்டு இருக்கு, பட் ஃபிக்ஸ் காஸ்ட் இப்படி போகுது. அப்ப இந்த டோட்டல் காஸ்ட்டுக்கு இந்த ஃபிக்ஸ் காஸ்ட்டுக்கு முன்னாடி டிஃபரெண்டா தான் என்னன்னு சொல்லுவோம், வேரியபிள் காஸ்ட்னு சொல்லுவோம், டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இது விளங்குதா? இது விளங்குதா? இந்த பாருங்க, இந்த லைனுக்கு முடியான இந்த வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இந்த வித்தியாசம் ஓகே, அதை என்ன மாதிரி லைன்ல காட்டும். ஓகே, 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 சவுண்ட் யாரா மியூட் பண்ணுங்க ரசிகா. ஓகே,
இது ஓகே பாத்தீங்களா? இந்த டோட்டல் காஸ்ட் இந்த லைனுக்கு இந்த ஃபிக்ஸ் காஸ்ட் இந்த ரெண்டுக்கு முன்னாடி வித்தியாசம் தான் சொல்ல வேண்டியது வேரியபிள் காஸ்ட். இது விளங்குது எல்லாருக்கு? இதை சொல்ல வேண்டியது வேரியபிள் காஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, இது பாருங்க, இது என்ன டோட்டல் ரெவன்யூ லைன். இது என்னது டோட்டல் ரெவன்யூ லைன். பாருங்க, இது என்ன டோட்டல் ரெவன்யூ லைன். ஓகே, இது என்ன சொல்லுவோம்? இது டோட்டல் ரெவன்யூ லைன். இது என்னது டோட்டல் காஸ்ட் லைன். ஓகே, இது என்னது டோட்டல் காஸ்ட் லைன். இந்த லைன் டோட்டல் காஸ்ட். இந்த லைனை பாத்தீங்கன்னு சொன்னா டோட்டல் ரெவன்யூ லைன். இது ரெண்டும் அங்க ஈக்குவலா இருக்கோ அந்த பாயிண்ட் தான் சொல்லுவாங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லுவோம். இது கிளியரா எல்லாருக்கு? இது கிளியரா உங்களுக்கு? Yes, sir. பிரசாந்த் கிளியரா? Yes, sir. அனிதா? Yes, sir. பரிமளா கிளியரா? Yes, sir. ஓகே, இது பாருங்க, இந்த டோட்டல் ரெவன்யூ லைன், இது டோட்டல் காஸ்ட் லைன். அப்ப ரெண்டும் ஈக்குவலா இருக்க பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லுவோம் பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாக்குற நேரம் இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க லாஸ் மேக்கிங் ஏரியான்னு சொல்லுவோம். உங்கள ஏரியாவே நாங்க சொல்லுவோம் லாஸ் மேக்கிங் ஏரியா. இந்த டோட்டல் ரெவன்யூலும் பார்க்க இந்த டோட்டல் காஸ்ட் என்ன இருக்கு கூடவே இருக்கு. பாருங்க, 200 யூனிட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 200 யூனிட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட ரெவன்யூ இவ்வளவு தான், பட் உங்களுக்கு அதுக்கான காஸ்ட் என்னது இவ்வளவு. 400 யூனிட்ஸா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 400 யூனிட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னா உங்களோட ரெவன்யூ இவ்வளவு தான். ரெவன்யூ லைன் இதுதானே, உங்களோட ரெவன்யூ இவ்வளவு தான், பட் அதுக்கான காஸ்ட் இவ்வளவு. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குதா? பாருங்க, 600 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களோட ரெவன்யூ இவ்வளவு, டோட்டல் ரெவன்யூ இவ்வளவு, பட் அதுக்கான காஸ்ட் இவ்வளவு வரப்போகுது, டோட்டல் காஸ்ட் இவ்வளவு வரப்போகுது. 800 யூனிட்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட காஸ்ட் டோட்டல் ரெவன்யூ இவ்வளவு, பட் அதுக்கான காஸ்ட் என்னது இவ்வளவு. பாருங்க, 1000 யூனிட்ஸ் வரும்போது தான் ரெண்டுமே என்ன இருக்கு ஈக்குவலா வருது. அப்ப இந்த இவ்வளவு ஏரியாவும் என்னது லாஸ் மேக்கிங் ஏரியா. அப்ப நீங்க பிரேக் ஈவன் அப்படின்னா என்னது உங்களோட வருமானத்திலும் பார்க்க செலவு என்ன இருக்கு கூடவே இருக்குது. இப்ப நீங்க 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா 200 யூனிட்ஸ்லும் பார்க்க 200 யூனிட்ஸ் கிடைக்கிற வருமானத்திலும் பார்க்க அதுக்கான செலவு என்னது கூட. பிகாஸ் என்ன ரீசன் சொன்னா உங்களுக்கு நீங்க யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணீங்களோ இல்லையோ உங்களுக்கு பிக்ஸ் காஸ்ட்ன்றது இருக்கு. அதான் ரீசன். விளைச்சா நீங்க யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணீங்களோ இல்லையோ உங்களுக்கு என்ன இருக்கு இனிஷியலா பிக்ஸ் காஸ்ட்ன்றது இருக்கும். அதாலதான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துல பார்க்க செலவு என்ன இருக்கு கூடவே இருக்கு. அடுத்தது பாருங்க, 400 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் உங்களோட வருமானம் இவ்வளவு, பட் அதுக்கான செலவு என்னது இவ்வளவு. 600 யூனிட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் இவ்வளவு, உங்களோட டோட்டல் ரெவன்யூ இவ்வளவு, அதுக்கான காஸ்ட் இவ்வளவு. 800 யூனிட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் இவ்வளவு, டோட்டல் ரெவன்யூ இவ்வளவு, அதுக்கான காஸ்ட் இவ்வளவு. அப்ப அவ்வளவும் என்ன இருக்கும் ஒரு லாஸ் மேக்கிங் ஏரியாவா இருக்கும். இவ்வளவு ஏரியா நான் சொல்றேன் விளங்குதா? ஓகே, இவ்வளவு ஏரியா உங்களுக்கு என்ன இருக்கும் லாஸ் மேக்கிங்கா இருக்கும். உங்களோட ரெவன்யூலும் பார்க்க உங்களோட காஸ்ட் என்ன இருக்குது கூடவா இருக்குது. அப்ப இவ்வளவு என்ன இருக்கும் உங்களோட லாஸ் மேக்கிங்கா இருக்கும். ஓகே, இவ்வளவு உங்களோட ஏரியா என்னது லாஸ் மேக்கிங். அப்ப நீங்க 1000 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாதான் உங்களோட மொத்த டோட்டல் ரெவன்யூ டோட்டல் காஸ்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு லாபமும் இல்ல நட்டமும் இல்லாத பாயிண்ட் சொல்லுவோம். விளைஞ்சா அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னது லாபமும் இல்லாத நட்டமும் இல்லாத பாயிண்ட் சொல்லுவோம். இது கிளியரா உங்களுக்கு? ஓகே, அந்த இடத்துல உங்களோட டோட்டல் பிக்ஸ் காஸ்ட் ஃபுல்லா கவர் ஆகுது. விளைஞ்சா ஏன்னு சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு யூனிட்ஸ் சேல்ஸ் பண்றதுன்னு பார்க்க உங்களுக்கு வர செலவு என்ன இருக்கு இனிஷியலா ஸ்டார்ட்ல கூடவா இருக்கு. அப்ப இவ்வளவு ஏரியாலே நீங்க சேல்ஸ் 200 யூனிட் 600 யூனிட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா நீங்க என்ன செய்வீங்க லாஸ் தான் ஆவீங்க. பிகாஸ் என்னன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துன்னு பார்க்க செலவு கூட. 800 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துன்னு பார்க்க செலவு கூட. அப்ப இதெல்லாம் இந்த யூனிட்ஸ்ல நீங்க யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லாஸ் தான் வேற. அப்ப இவ்வளவு யூனிட்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரொடியூஸ் பண்ணா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லை என்று சொல்ற பாயிண்ட் தான் சொல்ல வேண்டியது பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, ப்ராஃபிட்டும் இல்ல லாஸும் இல்லாத பாயிண்ட் தான் சொல்ல வேண்டியது பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட்ல உங்களோட டோட்டல் ரெவன்யூவும் டோட்டல் காஸ்டும் என்னதான் இருக்குது ஈக்குவலா இருக்கு. இது விளங்குதா? இது விளங்குதா பரிமளா? ஓகே, ரசிகா? Yes, sir. Oh, yes, sir. விளங்குது. ஓகே, அப்ப உங்களோட இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்லாம் உங்களுக்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லாத பாயிண்ட் சொல்லுவோம். ஓகே, அப்ப ஒரு ஆர்கனைசேஷன் அப்ப என்ன செய்யும் இந்த 1000 யூனிட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணப்பா. இது விளங்கிச்சா உங்களுக்கு?
அப்ப இந்த 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 இடத்துல ஆர்கனைசேஷன் ப்ரொடியூஸ் பண்ணாதான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. அப்ப ஒரு ஆர்கனைசேஷன் லாபம் உழைக்கும்னு சொன்னா இந்த இந்த யூனிட்ஸுக்கு கூட ப்ரொடியூஸ் பண்ணாதான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன இருக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். பாருங்க இப்ப பாருங்க டோட்டல் ரெவன்யூ லைன் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பாயிண்ட் அப்புறம் பாருங்க ரெவன்யூ கூடவா இருக்குது, டோட்டல் லாஸ் என்ன இருக்கு, குறைவா இருக்கு. அப்ப ரெவன்யூ லைன் மேல வந்துட்டு டோட்டல் காஸ்ட் லைன் கீழே வந்துடுச்சு. இப்ப பாருங்க இந்த பாருங்க 1200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரெவன்யூ இவ்வளவு, அதுக்கான காஸ்ட் என்னது இவ்வளவுதான், கொஞ்சம் தான், அதோட குறைவு. ஓகே பாருங்க அடுத்து 1400 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் இவ்வளவு, பட் அதன் மூலம் கிடைக்கிற ரெவன்யூ இவ்வளவு. 1600 யூனிட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிற டோட்டல் காஸ்ட் இவ்வளவு தான், உங்களுக்கு செலவு வர காஸ்ட் இவ்வளவு, பட் கிடைக்க போற ரெவன்யூ இவ்வளவு. அப்ப இது சொல்லுவோம் என்ன, ப்ராஃபிட். ஏன் உங்களோட செலவுலும் பார்க்க வருமானம் என்ன இருக்கு, கூடவே இருக்கு ஒரு ஆர்கனைசேஷன். அப்ப இவ்வளவு ஏரியாவையும் சொல்லுவோம் என்ன, ப்ராஃபிட் மேக்கிங் ஏரியா. இவ்வளவு ஏரியாவை என்ன சொல்லுவோம், லாஸ் மேக்கிங் ஏரியான்னு சொல்லுவோம். அப்புறம் ஆர்கனைசேஷன் எதுல மினிமம் எதுல யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கடா இந்த பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன இருக்கும், டோட்டல் காஸ்டும் டோட்டல் ரெவன்யூ என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லுவோம், பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லுவோம். ஓகே அப்ப ஏன் எங்களுக்கு இந்த இடத்துல வந்தா எங்களுக்கு பிரேக் ஈவன் கவர் ஆகுதுன்னா, இப்ப நான் சொன்னேன் ஒரு யூனிட்ஸை வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படி பாக்குறோம்னு சொன்னேன், செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் மைனஸ் செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் மைனஸ் என்ன, வேரியபிள் காஸ்ட். அப்புறம் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் என்ன செய்யுது, ஒரு யூனிட்ஸை சேல்ஸ் பண்ணா ஃபர்ஸ்டா என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட் வந்து கவர் பண்ணி எடுத்துது. அப்ப மிச்சம் என்ன இருக்கும், ஒரு யூனிட்ஸ் நான் சொன்னேன் காஸ்ட்ல 2 டைப் இருக்குன்னு சொன்னேன், ஃபிக்ஸ் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் இருக்குது. அப்ப நீங்க வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் கவர் பண்ணா காணுமா, காணாது. நீங்க யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வேரியபிள் காஸ்ட்டும் கூடும். பட் இனிஷியலா இருக்கு நான் ஃபிக்ஸ் காஸ்ட் இருக்குதா இல்லையா, அதையும் கவர் பண்ணணுமா இல்லையா, என்ன அங்கோட ஃபிக்ஸ் காஸ்ட் செலவும் இருக்குது. அப்ப அதையும் கவர் பண்ணணும். அப்ப நீங்க சேல்ஸ் பண்ற நேரம் ஃபிக்ஸ் காஸ்டையும் கவர் பண்ண பாப்பீங்க. அதுதான் நான் என்ன செய்யுதுன்னு பாருங்க, ஸ்டார்ட்ல ஒரு ஃபார்முலான்னு போட்டுன்னு பாருங்க. இங்க பாருங்க இந்த கண்ட்ரிபியூஷன் எப்படி காண்றாங்க, செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அப்போ ஒரு யூனிட்டுக்கான சேல்ஸ் பிரைஸ்ல இருந்து நீங்க வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சு விட்டா மிச்சமெல்லாம் என்ன வரும், ஃபிக்ஸ் காஸ்ட் வரும். ஃபிக்ஸ் காஸ்ட் பெர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கான ஒரு 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 ஆர்கனைசேஷன் ஒரு யூனிட்டை 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு விற்குது. சரியா, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த கேள்விய பாப்போமே, ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு யூனிட்டை வந்து 50 ரூபாய்க்கு விற்குது. அதுல வேரியபிள் காஸ்ட் 30 ரூபான்னு சொன்னீங்களா, 30 ருபீஸ்ன்னு சொன்னா இப்ப 50 ரூபாயில இருந்து 30 ரூபா போச்சுன்னு சொன்னா மிச்சம் 20 ருபீஸ் என்ன இருக்கும், ஃபிக்ஸ் காஸ்டா இருக்கும். ஒரு யூனிட்டுக்காண்டி ஒரு ஆர்கனைசேஷன் கவர் பண்ற ஃபிக்ஸ் காஸ்ட். அப்ப ஃபிக்ஸ் காஸ்ட் பெர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கு ஆண்டி ஒரு ஆர்கனைசேஷன் கவர் பண்ணிட்டு வர ஃபிக்ஸ் காஸ்ட் எவ்வளவு, 20 ருபீஸ். அப்படி எவ்வளவு டோட்டலா அந்த ஆர்கனைசேஷன் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு ஃபிக்ஸ் காஸ்ட, 20,000. இது கிளியரா, 20,000. அப்ப ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு யூனிட்டுக்கு 20 ருபீஸ கவர் பண்ணதுண்டா ஃபிக்ஸ் காஸ்டா. அப்ப அந்த ஆர்கனைசேஷன் ஸ்பெண்ட் பண்ண 20,000 ருபீஸ் டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் டைம் எவ்வளவு யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணா கவர் பண்ணலாம் என்று சொல்றது என்ன, பிரேக் ஈவன் பாயிண்ட். இப்படியும் சொல்லலாமா இல்லையா, நான் சொல்ற மாதிரி இது விளங்கிச்சா. அப்ப ஒரு யூனிட்டுக்கு 20 ருபீஸ கவர் பண்றதுன்னு சொன்னா டோட்டலா 20,000 ருபீஸ ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. அப்ப 1000 யூனிட்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் சேல்ஸ் பண்ணினா தான் அந்த ஆர்கனைசேஷன் தான் இனிஷியலா ஸ்பெண்ட் பண்ண டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் அவ்வளோத்தையும் கவர் பண்ணலாம். இது விளங்கிச்சா உங்களுக்கு, இது விளங்கிச்சா எல்லாருக்கும், மிதுஷா விளங்கிச்சா, Yeah, sir. பரிமளா, Yes, sir. ஓகே. அப்ப இந்த கான்செப்ட்ல இருந்துச்சுன்னா சரி. அப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சார்ட் பார்த்தோமா இல்லையா, இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட டோட்டல் காஸ்டும் உங்களோட டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் இருக்குதா இல்லையா, உங்களோட டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்டும் டோட்டல் கண்ட்ரிபியூஷன் என்ன இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அது விளையாச்சா, ஏன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இப்ப பாருங்க சொல்றேன் பாருங்க. இதுல பாருங்க ஃபிக்ஸ் காஸ்ட் டிவைடட் பை கண்ட்ரிபியூஷன் per யூனிட்னு சொல்றீங்க. அப்ப கண்ட்ரிபியூஷன் எப்படி காண்றீங்க, செல்லிங் பிரைஸ் per யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்னு சொல்றீங்க. அப்ப ஒரு யூனிட்டுக்கான கண்ட்ரிபியூஷன் அவ்வளவு சொன்னோம், இதுல 20 ருபீஸ்ன்னு சொன்னோம்.
அப்ப இத என்ன ஒரு நேமாவும் சொல்லாமன்னு சொன்னானே இல்லையா? கண்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்ன்றது பதிலா நீங்க ஃபிக்ஸ் காஸ்ட் பெர் யூனிட்னு சொல்லாமா இல்லையா? அப்ப அவங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்டும் டோட்டல் கண்ட்ரிபியூஷனும் என்ன இருக்குன்னு சொன்னா ஈக்குவலா இருக்கு. இது விளங்குதா நான் சொல்றது? ஏன் ஒரு யூனிட்டுக்கு நீங்க 20,000 rupees 20 rupees கண்ட்ரிபியூஷன் அடக்குறீங்கன்னு சொன்னா 50 rupees செல்லிங் பிரைஸ், இது வேரியபிள் காஸ்ட் 30 rupees. இதுல இருந்து கழிச்சு விட்டா கண்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வரும்ன்றாங்க. அப்போ ஒரு யூனிட்டுக்கான கண்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளவு? 20 rupees. இது விளங்கிச்சா? இதுல இருந்து இது போனா இதுல இருந்து கழிச்சு விட்டா அவ்வளவு வரப்போகுது 20 rupees பெர் யூனிட். இது விளங்குது நான் சொல்றது? அனிதா, பரிமளா விளங்குதா? Yes, sir. அப்போ ஒரு யூனிட்டுக்கான கண்ட்ரிபியூஷன் 20 rupees சொன்னா 1000 யூனிட்ஸ் ஆல பெருக்குங்க அவ்வளவு வரப்போகுது. ஒரு யூனிட்டுக்கு 20 rupees கண்ட்ரிபியூஷன் சொன்னா 1000 யூனிட்ஸ் ஆல பெருக்கிற எவ்வளவு உங்களுக்கு டோட்டல் கண்ட்ரிபியூஷன் வரப்போகுது? 20,000. பிரேக் ஈவன் பாயிண்ட்ல எங்களுக்கு இருக்க டோட்டல் கண்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 20,000. பாருங்க ஃபிக்ஸ் காஸ்டும் எவ்வளவு இருக்குது? 20,000 இருக்கா இல்ல? விளங்குதா? அப்ப ஃபிக்ஸ் காஸ்டும் எவ்வளவு இருக்க போகுது? 20,000. அதோட டோட்டல் கண்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கு? 20,000. சோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ல சில இதில் நான் சொல்றேன், அந்த கான்செப்ட்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ல உங்களோட டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்டும் டோட்டல் கண்ட்ரிபியூஷன் என்ன இருக்கும்னு சொன்னா ஈக்குவலா இருக்கும். அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்ல மட்டும்தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ல உங்களோட டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்டும் டோட்டல் கண்ட்ரிபியூஷன் என்ன இருக்கும்? ஈக்குவலா இருக்கு. இது விளங்குதா? ஓகே ஓகே. இப்ப பாப்போம். இப்ப இங்க இதுல இப்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொன்னா இப்ப பாப்போம். எங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் 1000 rupees. இங்க 1000 rupees 1000 யூனிட்ஸ் தான் எங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட். இப்ப நாங்க 1800 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். எப்பவுமே எக்ஸ்பெக்டட் பண்றோம் 1800 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. சரியா? ஆனா நாங்க எங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் 1000 சொன்னா இந்த எக்ஸ்பெக்டட் பண்றதுக்கும் பிரேக் ஈவனுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தான் சொல்றோம், டிஃபரன்ஸ் தான் சொல்றது என்ன? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இது விளங்கிச்சா? அப்ப நான் எக்ஸ்பெக்டட் பண்றோமோட 1800 யூனிட்ஸ் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லி, பட் நாங்க சேல்ஸ் பண்றவள 1000 யூனிட்ஸ் தான். கிளியர்? அப்ப ரெண்டுக்கு முன்னாடி வித்தியாசத்தை சொல்லுவேன் என்ன? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. விளங்கிச்சா? அப்ப நான் எக்ஸ்பெக்டட் பண்ற சேல்ஸ் யூனிட்டுக்கும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அப்ப அதான் சொல்றது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இது பாருங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அப்ப அது நான் மீனிங் சொன்னா இந்த ஆர்கனைசேஷன் எவ்வளவு யூனிட் சேல்ஸ் பண்ணா அந்த ஆர்கனைசேஷன் லாபம். அதாவது இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வார ஒவ்வொரு யூனிட்ஸுக்குமே அந்த ஆர்கனைசேஷன் லாபமா இல்லையா? இது விளங்குச்சா நான் சொல்றது? இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் 1000 யூனிட்ஸ். இந்த 1000 யூனிட்ஸுக்கு பிறகு இந்த ஆர்கனைசேஷன் ப்ரொடியூஸ் பண்ற ஒவ்வொரு யூனிட்ஸுக்குமே அந்த ஆர்கனைசேஷனுக்கு லாபம் கிடைக்க போகுது. அது விளங்குதா இல்லையா உங்களுக்கு நான் சொல்றது? நான் சொல்றேன் விளங்குதா? இது ஒரு ஆர்கனைசேஷன் அதுக்கு பிறகு சேல்ஸ் பண்ற ஒவ்வொரு யூனிட்டாலையுமே ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு கண்ட்ரிபியூஷன் முதல்ல சொன்னேன் 20 rupees சொன்னேன். அப்ப அந்த ஒவ்வொரு யூனிட்ஸை நீங்க இனி எக்ஸ்ட்ரா சேல்ஸ் பண்ண அந்த ஆர்கனைசேஷன் 20 rupees லாபமா கிடைக்கும். முதல்ல என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த 20 rupees கவர் பண்ணிச்சு. டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் 20,000 சொன்னீங்கன்னு சொன்னா அந்த 20,000 இது வரைக்கும் கவர் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷனுக்கு சேல்ஸ் பண்ற அந்த 20 rupees ஒவ்வொரு யூனிட்ஸால கிடைக்கிற 20 rupees அந்த ஆர்கனைசேஷனுக்கு லாபமா தான் இருக்கு. இது விளங்கிச்சா? ஓகே, அதுக்கு ஃபுல்லா பார்த்து கணக்க படிச்சாதான் உங்களுக்கு விளங்கும். ஓகே, மெதுவா வரும் ஒன் பை ஒன். இப்போ கொஞ்சம் சொல்லி தந்திருக்கணும். ஓகே, இப்போ ஓகே இது விளங்குதா? இப்ப பாருங்க, at the level of zero sales the company's total contribution will be zero. Okay, there will be make a total loss equal to the level of their total fixed cost. The sales revenue grow, the contribution will grow and will start to cover the fixed cost. Eventually the point will reach where neither profit or loss is made. This is the break even point. விளங்கிச்சா? இப்போ நான் ஸ்டார்ட்ல சொன்ன ஒரு யூனிட் சேம் ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரொடியூஸ் பண்ணாட்டி அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஃபிக்ஸ் காஸ்ட்ன்றது இருக்கும். அப்ப அந்த ஃபிக்ஸ் காஸ்ட்ன்றது அதுதான் என்ன இருக்கும்? டோட்டல் காஸ்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப அந்த ஆர்கனைசேஷன் லாஸ் மேக்கிங் மேற்கொள்ளும். பிறகு சேல்ஸ் ஒன்றா நீங்க சேல்ஸ் யூனிட் சேல்ஸ் பண்ண உங்களுக்கு என்ன செய்யும்? ஃபர்ஸ்டா ஃபிக்ஸ் காஸ்ட் தான் ஸ்டார்ட்ல கவர் ஆகிட்டு வரும்னு சொன்னேன். ஒரு யூனிட்டுக்கு
20 rupees படி அப்படி 1000 யூனிட்ஸை நீங்க வித்தா தான் உங்க ஆர்கனைசேஷனுக்கு அந்த 20 இனிஷியலா நீங்க ஸ்பெண்ட் பண்ண 20 rupees கவர் பண்ணிடல 20,000 rupees டோட்டல் காஸ்ட்டை கவர் பண்ண முடியும். அப்ப அந்த டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் எங்க கவர் ஆகுது அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன ஒரு விதமாக சொல்லலாம் உங்களோட டோட்டல் காஸ்ட் டோட்டல் ரெவன்யூ ஈக்குவலா இருக்க பாயிண்ட்டும் என்னன்னு சொல்லலாம் பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லலாம். ஆர்எல்ஸ் என்ன ஒரு விதமாக சொல்லலாம் என்னன்னு சொன்னா உங்களோட டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் இருக்கா இல்லையா டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் அது கவர் ஆகிற பாயிண்ட்டும் என்னன்னு சொல்லுவோம் டோட்டலா கவர் ஆகிற பாயிண்ட்டும் என்னன்னு சொல்லுவோம் அதையும் பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லலாம். உங்களோட டோட்டலா நீங்க இனிஷியலா ஸ்பெண்ட் பண்ண டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் எங்க கவர் ஆகுது ஃபுல்லா கவர் ஆகுதுன்னு சொல்ற பாயிண்ட் தான் என்னது பிரேக் ஈவன் பாயிண்ட் இன்னும் ஒரு விதமா சொல்ல போனா. Okay, at this point the total contribution must exactly match hello Sir? Sir? Any connection problem? okay sir call வந்துடுச்சு okay sorry கேக்குதா sound Yes, sir. Oh, sir. okay yeah okay அப்ப break even point ன்னு சொன்னா at this point the total contribution must exactly match with the fixed cost. If any additional contribution made the above this level will be constitute profit. இப்ப நான் சொன்னேன்ல அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு பிறகு நீங்க ஒவ்வொரு யூனிட்டையும் சேல்ஸ் பண்ண உங்களுக்கு கண்ட்ரிபியூஷனா கிடைக்குதா இல்லையா இந்த கண்ட்ரிபியூஷனா கிடைக்கிறதா இல்லையா ஒரு யூனிட்டை சேல்ஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட் கவர் ஆகும் அடுத்தது ஃபிக்ஸ் காஸ்ட் கவர் ஆகும். நான் சொன்னேன் பிரேக் ஈவன் பாயிண்ட ரெண்டு விதமா சொல்லலாம். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்டும் டோட்டல் ரெவன்யூ எங்க ஈக்குவலா இருக்கோ அதை சொல்லுவோம் பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லுவோம். அல்லது என்ன ஒரு விதமா சொல்லலாம் என்னன்னு சொன்னா நீங்க இனிஷியலா ஸ்பெண்ட் பண்ண டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் இருக்குதா இல்லையா அது ஃபுல்லா எத்தனை யூனிட்ஸ் சேல்ஸ் பண்ண உங்களுக்கு கவர் ஆகும்னு சொல்றதா என்னது நீங்க எவ்வளவு யூனிட்ஸ் சேல்ஸ் பண்ண உங்களுக்கு ஃபிக்ஸ் காஸ்ட் டோட்டலா கவர் ஆகும்னு சொல்ற பாயிண்ட் தான் சொல்லுவோம் என்னது பிரேக் ஈவன் பாயிண்ட். அதான் நாங்க இனிஷியலா ஸ்பெண்ட் பண்ண டோட்டலா நாங்க ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட்டை தான் சொல்லுவோம் என்னது பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லுவோம். அதாவது இனிஷியலா நீங்க ஸ்பெண்ட் பண்ண டோட்டல் காஸ்ட் ஃபுல்லா டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் ஃபுல்லா கவர் ஆகுற பாயிண்ட் தான் சொல்லுவாங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட். இதுல யாருக்கா டவுட் இருக்கா No, sir. மிதிஷா No, sir. ஓகே அந்த இடையில என்ன இருந்துட்டு சவுண்ட் ஏதாவது நின்றுச்சுன்னா கால் பண்ணதான் அது நிக்குது. ஓகே மோஸ்ட்லி கால் பண்ணிட்டு இருக்காங்க சாரி. ஓகே It's okay, sir. ஓகே இப்ப என்னன்னு சொன்னா அங்க டோட்டலா இருக்க ஃபிக்ஸ் காஸ்ட் ஃபுல்லா கவர் ஆகிற பாயிண்ட் தான் சொல்லுவோம். டோட்டலா இருக்க ஃபிக்ஸ் காஸ்ட் கவர் ஆகிற பாயிண்ட் தானே பிரேக் ஈவன் பாயிண்ட். அதுக்கு ஃபுல்லா நீங்க அதுக்கு பிறகு நீங்க யூனிட்ஸ் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ண இந்த கண்ட்ரிபியூஷன் சொன்னா இல்லையா இந்த கண்ட்ரிபியூஷன் சொன்ன ஞாபகம் இருக்கு பாருங்க சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் சொன்னாமா இல்லையா இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு பிறகு நாங்க சேல்ஸ் பண்ணுவோமா இல்லையா இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு பிறகு இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இது இப்ப இந்த 1000 யூனிட்ஸ் தான் உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்டா இது பிறகு நீங்க 1001 யூனிட்ஸ் சேல்ஸ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற கண்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் இருக்குதா இல்லையா அது அவ்வளவுமே என்ன செய்யும்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு யூனிட்ஸையும் சேல்ஸ் பண்ண உங்களுக்கு கிடைக்கிற கண்ட்ரிபியூஷன் இருக்குதா இல்லையா அதாவது செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் என்ன சொல்லுவோம் அந்த கண்ட்ரிபியூஷன் இருக்குதா இல்லையா அந்த கண்ட்ரிபியூஷன் ஒரு யூனிட்ஸ் மூலமா கிடைக்கிற கண்ட்ரிபியூஷன் அதாவது ஒரு யூனிட்ஸ் மூலம் கிடைக்கிற ஃபிக்ஸ் காஸ்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா ஒரு யூனிட்ஸ் மூலம் கிடைக்கிற ஃபிக்ஸ் காஸ்ட் அதாவது செல்லிங் பிரைஸ்
selling price per unit minus variable cost. இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, contribution per unit ன்னு சொல்லுவாங்க. இது என்னத்துக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னேன், ஃபிக்ஸ் காஸ்ட் per யூனிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னேன். அப்ப இதுவே இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு நீங்க இனிஷியலா ஸ்பெண்ட் பண்ண அவ்வளவு ஃபிக்ஸ் காஸ்டும் கவர் ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்க யூனிட் சேல்ஸ் பண்ற ஒவ்வொரு யூனிட்ஸுமே உங்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்னா லாபமா தான் இருக்கு. இதுக்கு பிறகு நீங்க யூனிட்ஸ், அதாவது இந்த 1000 யூனிட்ஸ்க்கு பிறகு சேல்ஸ் பண்ற 1001 யூனிட்ஸ், 1002 யூனிட்ஸ், 1300 யூனிட்ஸ், 1200 யூனிட்ஸ், 1400 யூனிட்ஸ், 1600 யூனிட்ஸ், இவ்வளவுமே என்ன இருக்கும்னா உங்களுக்கு லாபமா இருக்கு. மெயின்னு சொன்னா உங்களோட ஒரு யூனிட்டுக்கான செல்லிங் பிரைஸ்ல இருந்து அந்த வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சு விட்டா மிச்சம் வருது பிக்ஸ் காஸ்ட் இருக்கா இல்லையா, அவ்வளவுமே உங்களுக்கு என்னது லாபம் தான். விளங்கிச்சா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு? ஓகே அனிதா, அவ்வளவுங்க நான் சொல்றது. மிதுஷா? Yeah, sir. பரிமல் அவ்வளவுங்கதா? இது ரசிகா? Yes, sir. ஓகே, இந்த கான்செப்ட்ல ஞாபகம் வைங்க. ஏன்னா இதுக்கு போய் இதை விட டெப்தா போக போறோம் அங்காலைக்கு. ஓகே, அப்ப இன்னும் கூட யோசிக்கணும். இதுல படிப்பிக்கிற உண்மையா ஆக்சுவலி ரியலி கஷ்டம். இது டிரெக்டா விளங்கப்படுத்துற மாதிரி இதுல விளங்கப்படுத்த கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண விளங்காட்டி கேளுங்க. ஓகே ஓகே சார். ஓகே ரசிகா, விளங்குதா இது? ஓகே, அப்ப இதுக்கு அப்புறம் நீங்க சேல்ஸ் பண்ற ஒவ்வொரு யூனிட்ஸுமே உங்களுக்கு என்னது லாபம் தான். ஏன்னு சொன்னீங்கன்னா பிக்ஸ் காஸ்ட் ஃபுல்லா இதுல கவர் ஆயிடுமா இல்லையா? அதுக்கப்புறம் இங்களுக்கு வார உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு யூனிட்ஸ் மூலம் கிடைக்கிற பிக்ஸ் காஸ்ட் பெர் யூனிட் இருக்குதா இல்லையா? ஒரு யூனிட்ட சேல்ஸ் பண்ணா உங்களுக்கு பிக்ஸ் காஸ்ட் பெர் யூனிட் வருமா இல்லையா? அதான் எதுன்னு சொன்னேன். இந்த இருக்கு, இதுதான் இந்த பிக்ஸ் காஸ்ட் பெர் யூனிட், செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அது என்னவா இருக்கும்னு சொன்னீங்கன்னா கன்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் சொல்லுவோம். அதாவது ஒரு யூனிட்டுக்கான கன்ட்ரிபியூஷன், எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற கன்ட்ரிபியூஷன், அது அவ்வளவுமே என்னது உங்களுக்கு லாபம். அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்புறம் வாரது அவ்வளவுமே என்னது உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கான லாபம் ஆக்கிறதப்படும். இது விளங்கிச்சா? இது விளங்கு தானே உங்களுக்கு? யாருக்கா விளங்காம இருக்க இது நான் சொன்னது? ஓகே
Sorry, okay. Call on வந்துருச்சு அதான். கேக்குதா sound? Okay. Okay, இப்போ example பார்ப்போம். For example, suppose that organization manufactures a single product incurring a variable cost of $30 per unit and the fixed cost of $20,000 per month. If the sales for $50 per unit, then the break-even point can be calculated as follows. Break-even point in units equal fixed cost 20,000 divided by selling price per unit minus variable cost. Selling price per unit minus variable cost is called as a contribution per unit. Is it clear? என்ன சொன்னது? Okay, அப்ப இதால டிவைட் பண்ணிவிட்டா வரது என்னது break even point என்று சொல்லுவாங்க. சரி, இதைத்தான் என்ன சொல்லுவோம்? break even point in units. Okay, 1000 units per month. இது clear தானே? இது clear தானே? Okay. Then margin of safety. Margin of safety in சொன்னா, the margin of safety is the difference between the expected level of sales and the break-even point. நான் சொன்ன அந்த கிராஃப்ல காட்டணும் break-even point க்கும் ஒரு ஆர்கனைசேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ற சேல்ஸுக்கும் இடையிலான டிஃபரன்ஸை தான் என்ன சொல்லுவோம்? margin of safety. The larger margin of safety, more likely it is that a profit will be made. அப்ப larger margin of safety தான் என்னது? கூட ப்ராஃபிட் கிடைக்கும். break-even பாயிண்ட்டுக்கு வர அவ்வளவுமே என்னது? அங்களுக்கு வர ஒவ்வொரு யூனிட்டையும் சேல்ஸ் பண்ண உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு கண்ட்ரிபியூஷன் per யூனிட்டுமே என்ன கருதப்படும்? லாபமா கருதப்படும், ப்ராஃபிட்டா கருதப்படும். ஓகே, the margin of safety is the difference between the expected level of sales and the break-even point. The larger margin of safety, the more likely it is that a profit will be made. The margin of safety can be expressed in units or as a percentage of expected sales. Okay, the percentage la solluvaanga alla units la solluvaanga. Margin of safety in units equal projected sales minus break even sales. Okay, margin of safety in units appadi kaanuvaanga, projected sales minus break even sales nu solluvaanga. Is clear? Okay, ipo margin of safety percentage la paakranu sonna parunga, projected sales mele projected sales minus break even point sales. If the company is a break-even level of sales 1000 units and forecasting 1700 units, the margin of safety can be calculated as follows. Margin of safety எப்படி calculate பண்றாங்க? Projected sales minus break-even sales, break-even units. அதை கழிச்சு விட்டா அவ்வளவு அவங்களோட யூனிட்ஸ் வரப்போது 700 units. இதாங்களோட margin of safety units. அல்லது இன்னும் ஒரு விதமா ஃபைன் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா, percentageல சொல்றேன்டா 1700 units minus 1000 units divided by 1700 units. அப்ப என்ன வர போகுது? 0.41. அத percentageக்கு மாத்தினா 41% என்று வரும். So using the safe margin of safety percentage put in perspective to quote a margin of safety is 700 units without relating to the projected sales figures, it's not giving a full picture. Okay, the margin of safety percentage is also referred to as the margin of safety ratio. அது என்ன சொல்லுவாங்க? margin of safety ratio ன்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஓகே, அப்ப டுடே இன்னைக்கு காணும், இன்னைக்கு விளங்க காணும், இன்னைக்கு சின்ன ஒரு ஒர்க் போறேன். அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் மிச்சம் எல்லாம். ஓகே, கால்குலேஷனோட பார்ப்பேன். ஓகே Okay, sir. ஓகே Okay, sir. ஓகே, Thank தேங்க் you, யூ. sir. Thank you, ஓகே, sir. எனக்கு Bye, விளங்கி sir. சேஞ்சல டவுட் இருக்கா? Okay, No, sir. No, sir. ஓகே Thank you, sir. Be safe, Thank you, sir. Bye, sir. ஓகே.